பேச்சுக்கு வாய் கொடுத்து தாய்மைக்கு ஒரு விளக்கம் தந்தவளே, இன்று வரை கண்ணி கழியாமல் காலத்தை வென்றவளே, வள்ளுவனை தாளாட்டி கம்பனுக்கு பாலூட்டி தெள்ளு தமிழ் இளங்கோவை சீராட்டி வளர்த்தவளே, என்றும் கண்ணியாய் எனினும் அன்னையாய் இருப்பவளே, தமிழன்னையே, வரம்பில்லா புகழ் படைத்த நின் திருவடிக்கு இந்த வயதில்லா சிறுமியின் முதல் வணக்கம். எங்கும் தேன் தமிழ் ஒலிக்க, ஏற்றமிகு குரல் ஒலிக்க, தங்க தமிழ் மணக்க, தண்டமிழர் உளம் மணக்க, கொங்கு தமிழ் பேசி கோலமிகு தமிழ் காத்த சிங்கத்தமிழ் மறவன் தீரன் சின்னமலைக்கு என் பணிவான வணக்கம். அவையோர்க்கு என் கனிவான வணக்கம். இன்று வேண்டும் இன்னும் ஒரு சின்னமலை எனும் தலைப்பிலே என் சிந்தை கெட்டிய அளவில் எடுத்துரைக்க விளைகிறேன். குறை பொறுத்து நிறைகாக்க வேண்டுகிறேன். கொங்கு மண்டலம் காக்க, செந்தமிழ்நாடு செழிக்க, பாரதம் பாரனில் உயர்ந்திட இன்னும் ஒரு சின்னமலை வேண்டும். சிறப்பு மிக்க சின்னமலை பற்றிய சில வரலாற்று குறிப்புகளை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். தீரன் சின்னமலை 17/4/1756 ஈரோடு மாவட்டத்தில் மேலப்பாளையத்தில் கொங்கு வேளாள கவுண்டர்கள் சமூகத்தில் பைரன் குலத்தில் பிறந்தார். தந்தை பெயர் ரத்தின சர்க்கரை மன்றாடியார், தாயார் பெரியாத்தா. இளம் வயதிலேயே வீரமும் விவேகமும் மிக்க இளைஞனாக திகழ்ந்தவர் தீர்த்தகிரி எனும் தீரன் சின்னமலை. 1773 ஆண்டில் மைசூர் மன்னனுக்கென வசூலிக்கப்பட்டு எடுத்து செல்லப்பட்ட பணத்தை இடைமறித்து பறித்தார். 1776 ஆண்டில் திப்புவுடன் தீரன் சின்னமலை சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு ஏராளமான சேதம் விளைவித்தார். ஆங்கிலேயர்களுக்கு தீரன் சின்னமலை சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார். 1793 ஆண்டில் ஓடா நிலையில் கோட்டை கொத்தளங்கள் கட்டியவர் தீரன் சின்னமலை. கொங்கு மண்ணில் ஆங்கிலேயருக்கு எதிராக நிகழ்ந்த முதல் போரில், அதாவது 4/4/1801 கர்னல் மார்க்ஸ் தலைமையில் வந்த ஆங்கில படையை வென்றார். இது நம் வீரனின் வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி அல்லவா? 1802 ஆண்டில் அதே கர்னல் மார்க்ஸ்வெல்லின் தலையை தன் வாளால் கொய்தெறிந்தார் தீரன் சின்னமலை. 1804 ஆண்டில் அரச்சரூரில் ஜெனரல் ஹாரியின் குதிரைப்படையால் எரிகுண்டால் தாக்கி திக்குமுக்காடச் செய்தார் தீரன் சின்னமலை. 1799 முதல் 1805 முடிய 6 ஆண்டுகள் கோவை கோணாக தீரன் சின்னமலை நல்லாட்சி புரிந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஓர் எட்டப்பன், தீரன் சின்னமலைக்கோர் ஓர் நல்லப்பன். பெயர் மட்டும்தான் நல்லப்பன். நல்லப்பன் என்று கேட்டவனால் காட்டிக் கொடுக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் தீரன் சின்னமலை. இது காலத்தின் வரலாற்று சுவடுகள். சுதந்திர போராட்டத்தில் எண்ணற்ற வீரர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக ஈடுபட்டனர். பாஞ்சாலங்குறிச்சியிலே வீரபாண்டிய கட்டபொம்மனை போல் கொங்கு சீமையிலே ஓர் தீரன் சின்னமலை. ஆம், ஆங்கிலேயரின் கட்டளைக்கு அடிபணியாமல் எதிர்த்து நின்ற வீர மறவன் தீரன் சின்னமலை என்பதை எவரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் ஓர் சின்னமலை மட்டுமல்ல, 1000 சின்னமலைகள் தங்க தமிழகத்தில் எழுந்திட வேண்டும், தோன்றிட வேண்டும். கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும், இது உண்மை. ஆனால் எங்கும் செழித்திட முதலில் கொங்கு மண்டலம் செழிக்க வேண்டும். கொங்கு மண்டலம் செழிக்க இன்னும் தேவை ஓர் தீரன் சின்னமலை. ஒட்டிய வயிறும் உலர்ந்த உதடும் குளிர்ந்த கண்ணும் கிழிந்த ஆடையும் கொண்டு வானத்தை கூரையாக்கி வகையறியாத சாலையோரத்திலே வாழ்ந்திடும் கொங்கு வேளாளர்கள் இணைந்து இயக்கத்தை தோற்றுவித்தாலும் அதன் நோக்கம் கொங்கு மண்டல செழிப்பு, தமிழகத்தின் செழிப்பு, ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளின் செழிப்பு என பறந்து விரிந்து இருப்பதால் வீசிடும் தென்றல் எல்லோருக்கும், விளக்குமிழ்ந்திடும் ஒளி எல்லோருக்கும். அதுபோல் கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தின் பணிகள் கொங்கு மண்டலத்தில் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள சாதி மத இன மொழி கடந்து அனைத்து மக்களுக்கும் கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தின் பணிகள் இருப்பதால் இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவோம், கொங்கு மண்டலத்தை வளப்படுத்துவோம், தமிழகத்தை செழிப்பாக்குவோம் என கூறி இன்று உருவாக வேண்டும் இன்னும் தீரன் சின்னமலை என்று கூறி, வாழ்க தீரன் சின்னமலை புகழ். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தீரன் சின்னமலையின் தீரத்தையும் வீரத்தையும் திறம்பட எடுத்துரைத்த நித்யபிரியா, இன்று வேண்டும் இன்னும் ஒரு சின்னமலை கேட்டாய் நீ. இதோ வந்து விட்டார்கள் பல தீரன் சின்னமலைகள், இனி பயம் ஒன்றுமில்லை. நன்றி நித்யபிரியா.